மதுரை அடுத்த கருப்பாயூரணி பாண்டியன்கோட்டை கிராமத்தில் இருக்க கல்குவாரி பகுதியில் நீரில் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருது. இதை தடுக்கிறதுக்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மதுரை கருப்பாயூரணி அருகே உள்ள பாண்டியன்கோட்டை கிராமத்தில் பல ஆண்டுகளாக கல்குவாரி செயல்பட்டு வந்தது. கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த குவாரி செயல்படாமல் கிடக்கிறது. குவாரி இருந்த இடத்தில் சுமார் 30 அடி ஆழத்தில் அடுத்தடுத்து பள்ளங்கள் உள்ளன. கூர்மையான கற்களை கொண்ட இந்த பள்ளங்களில் மழை நீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்தில் அமைந்துள்ள இந்த பகுதிக்கு விடுமுறை நாட்களில் வரும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆபத்தை அறியாமல் நீச்சலில் ஈடுபடுகின்றனர். ஆபத்து நிறைந்த இந்த பகுதியில் நீச்சல் அடிப்பதால் அடிக்கடி உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. அவனே உள்ளூர்காரங்க யாருமே விழுந்து, உள்ளூர்காரங்களுக்கு பாறையை பற்றி எல்லா பற்றியும் தெரியும். அதனால் யார் விழுந்து எல்லா பற்றியும் நீச்சல் தெரியும். வெளியூர்லேருந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு கண்டிப்பான முறையில் எந்த விதத்துலையும் யாராச்சும் விழுந்து செத்துறாங்க. வெளியூர்லேருந்து வந்து இதுக்கு சுற்றி ஒரு வேலி அமைச்சா நல்லா இருக்கும். நாங்களும் எங்கேயும் சொல்லி பார்த்து ஸ்டேஷன்லாம் சொல்லி பார்த்துட்டோம். வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு போலீஸ் ஒரு ரவுண்டு வந்தால் கூட நல்லாயிருக்கும், யாரும் குளிக்க வேணாம்னு சொன்னால் கூட நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டோம். யாருமே கேட்கல. பாண்டியங்கோட்டை மழைநீர் தேங்கி பள்ளத்தில் வந்து ஒரு 3 நாள் மட்டும் தண்ணி நிற்கிது. அது வந்து வெளியூர்கார மாணவர்கள் வந்து அதிகமாக குளிக்கிறதுனால இறந்து போகிறாங்க. அதை வந்து கொஞ்சம் தடுத்தா நல்லாயிருக்கும். நாங்களும் எங்கே மனு கொடுத்துருக்கோம். அது வந்து ஒன்றும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க. மரண பள்ளங்களாக மாறிவிட்ட இந்த கல்குவாரி பகுதியில் குளிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என்கிறார்கள் மக்கள். பாண்டியங்கோட்டையில் உள்ள குளத்தில் வெளியூர்காரங்க வந்து குளிக்க வர்றாங்க. அது இறந்து விடுறாங்க நிறையா பேர். அது சொன்னால் கேட்க மாட்டாங்க. நாங்கள் சொன்னால் உங்களுக்கு என்ன, இது கவர்மெண்ட் பாரு, நாங்கள் குளிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏதாவது கவர்மெண்ட் தான் அதுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணும். அடிக்கடி ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க முள்வேலி அமைக்க வேண்டும் என்றும் இந்த குவாரி அமைந்துள்ள பகுதியை தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவித்து உயிரிழப்புகளை தடுக்க வேண்டும் என்பதும் மக்களின் வேண்டுகோள். இந்த மரண பள்ளத்தில் உயிரிழக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதை தடுப்பதற்கு ஒரே வழி, இப்பகுதியை சுற்றிலும் வேலி அமைத்து அனைவருக்கும் தடை விதிக்க வேண்டும். மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மனோஜுடன் செய்தியாளர் கருணாகரன், நியூஸ் 18 தமிழ்நாடு.